இப்ப திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடினா வேலை செய்யுது, நோய்கள் குணமாகுது. மாணிக்க வாசகர் பாடினா குணமாயிருக்குது, திருநாவுக்கரசர் பாடினா குணமாயிருக்கு பதிகம் பாடினா. ஆனா நான் டெய்லியும் தாங்க பாடுறேன், எனக்கு ஏன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது? அப்ப அந்த பதிகங்கள்லாம் பொய்யா இல்ல நமக்கு வேலை செய்யாதா? இந்த குழப்பம் எத்தனையோ பேருக்கு பல நாளா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? சோ அந்த ஒரு குழப்பத்துக்கான ஒரு விடை அப்படிங்கிறது இந்த பதிவுல நிச்சயமா கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மகாரம். இப்போ மாணிக்க வாசகர் ஆகட்டும், நம்ம திருஞான சம்பந்தர் ஆகட்டும், சுந்தரர் ஆகட்டும், அப்பர், இல்லைன்னா பல சிவனடியார்கள் ஆகட்டும், இல்ல விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களாகட்டும், இல்ல நம்ம சித்தர்களாகட்டும், எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல சில பாடல்கள் அப்படிங்கிறது எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம நால்வர்லாம் திருவாசகம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பாடல்கள் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பதிகங்கள் அப்படிங்கிறது எழுதி வச்சிருப்பாங்க. கண் நோய்கள் தீர்க்கறதுக்கு ஒரு பதிகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்பு தீர்றதுக்காக ஒரு பதிகம். திருஞான சம்பந்தர் பாத்தீங்க அப்படின்னா திருநீற்று பதிகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிகத்தை பாடி நம்ம கூன் பாண்டிய மன்னனோட தீராத நோயை தீர்த்தாரு அப்படிங்கிற இந்த புராண கதைங்கிறத விட வரலாறு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா அதுவும் இந்த ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் உட்காந்து தீராத நோயை ஒரே ஒரு பதிகத்தை பாடி அந்த ஒரு நாள்ல தீர்த்தாரு. இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அவர் கொடுத்த பதிகத்தை தான் நம்மளும் பாடுறோம், நம்மளும் தினமும் பாடுறோம், தினமும் அதை நம்மளும் மனமுருகி வேண்டுறோம். ஆனா நமக்கு ஏன் அது நடக்க மாட்டேங்குது? இது வரைக்கும் யாராவது இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இது ஏன் நடைபெறாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல இதுலதான் திருஞான சம்பந்தர் இருந்த நிலை என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அவர் இறைவன் மேல கொண்டுள்ள அந்த காதல், அந்த பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தூய்மையானதா இருந்தது, எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததா இருந்ததுன்னு தெரியணும். இதற்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அவர் தன்னை உணர்ந்த ஒரு முழுமையான ஒரு மகானாகவும் ஒரு ஞானியாகவும் இருந்தாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இருக்கவர்களோட வாயிலிருந்து ஒரு சொல் வந்தாலே அதற்கு அவ்வளோ ஒரு சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். சோ அவர் அந்த இடத்துல அவரால் அந்த ஒரு நோய் மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட நோயோ அவரால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. இதுதான் ஒரு சாதாரணமான ஒரு ஆளுக்கும் ஒரு ஞானவானுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதுக்குன்னு அவர் கொடுத்திருக்க அந்த பாடல்களை நம்ம தினமும் பாடினா அது வேலை செய்யாதா, அப்ப இந்த பதிகங்கள் பாடுறதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி என்னைக்குமே கிடையாது. ஏன்னா ஒரு ஞானியோட வாயிலிருந்து வார்த்தைகளுக்கு ஒரு ஞானி செய்யற வேலைக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கோ அதே மாதிரி அவரு வாய் மலர கொடுத்த அந்த ஒரு வார்த்தைகளுக்கு அதே ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்கும். சோ இப்ப நமக்கு ஒரு வருஷத்துல ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு இருக்குன்னா இந்த பதிகங்கள் நீங்க மனமுருகி உண்மையான பக்தியோட தூய்மையான ஒரு மனதோட பாடும்போது அந்த ஸ்பேன் டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பிரச்சனை சரியாக இருக்கு, அதோட டியூரேஷன் அப்படிங்கிறது குறைக்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு எளிமையாக்கி அது தீர்க்கப்படும் அப்படிங்கிறது 100% உண்மைதான் இந்த இடத்துல. சோ நம்ம என்னைக்கு அந்த ஒரு ஞான நிலைக்கு போறோமோ, நம்மளுடைய மனம் பக்குவமாகி நம்ம தெளிவடைந்து நம்ம ஆன்மா விழிப்படைந்து நம்ம என்னைக்கு அடுத்த ஒரு வார்த்தை திருப்பி பேசுவோமோ அன்னைக்கு அதுவும் அந்த நொடியே நிகழும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே முதன்மையான ஒரு காரணம். சரிப்பா, இப்ப நாங்களும் எப்படி அப்படி ஆகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை இறைவனை கண்டடைதல், இறைவனை உங்களுக்குள்ள உணர்தல் அப்படிங்கிறது தான். உடனே இறைவனை உணர்தல் அப்படின்னா உடனே நான் கோயிலுக்கு போயிட்டு அங்க பூ மாலை சாத்துறது, இல்ல பூஜை பண்றது, இல்ல அங்க போயிட்டு டெய்லி 108 வாட்டி கோயிலை சுத்தி வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு இறைவனை உணர்த்திடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா உணர்த்திட முடியாது. ஏன்னா கோயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர், எப்படி நம்ம உடல் அமைப்பு இருக்கு, எப்படி இறைவன் உள்ள இருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு 3D மாடல். அது கோயில்கள் மட்டும் இல்ல, வடலூர்ல இருக்கும் சத்தியஞான சபையும் ஒரு 3D மாடல் தான். நமக்கு அவர் அவ்வளவு அழகா எப்படி இந்த எண்கோண சிரசுக்குள்ள இறைவன் உள்ள இருக்காரு அப்படிங்கிறத அவர் காட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு வாட்டி நீங்க போய் பாத்தீங்களா, எப்படி இறைவனை உள்ள நம்ம உணரணும் அப்படிங்கறதுக்கான படிகளை எடுத்து வைக்கணுமே தவிர மாதமானா பூசம் வருது, இல்ல மாதமானா சஷ்டி வருது, இல்ல மாதமானா ஏதோ ஒரு பிரதோஷம் வருது, நான் கோயிலேயே கெதியா இருப்பேன் அப்படின்னீங்க அப்படின்னா இதற்கு பெயர் வழிபாடும் கிடையாது, இறைவனை அடையும் வழியும் கிடையாது அப்படிங்கிறத
தெளிவா இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாமே வந்து ஆன்மீகத்தின் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ். அதாவது இந்த ஆன்மீகத்துக்குன்னு ஒரு ரவுண்ட் இருக்குன்னா அதுக்கு வெளியே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாங்கிறத தெளிவா இந்த இடத்துல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்களை வந்து என்ன சொல்ல வராங்க, இப்ப பிரதோஷம்னா என்ன, இப்ப வந்து அந்த இடத்துல வந்து பிரதோஷத்துல வந்து ஒரு விதமான நம்ம இப்ப வந்து ஒரு வளம் இருந்து இடம் இல்ல இடம் இருந்து வளம் நம்ம வந்து ஒரு சில பிரகாரங்களை சுத்துறோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம வளம் வர முறைங்கிறது ஒரு வித்தியாசப்பட்டு இருக்கும். அது ஏன் வச்சிருக்காங்க அந்த இடத்துல, அப்ப இந்த 3ஆம் பிறைனா என்ன, எதுக்கு இதை வந்து அடிக்கடி சிக்னிபிகன்ஸா சொல்றாங்க, அப்புறமா வந்து நமக்கு வந்து இந்த சஷ்டி அப்படிங்கிறது என்ன, ஏன் வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள நீங்க கேட்க ஆரம்பிச்சு இதுக்கான விடைகளை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீகம் வந்து உள்ள மலருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு வாரமானா தவறாம பிரதோஷம் போறேன், வாரமானா நான் சஷ்டி பூஜையில இருக்கேன், வாரமானா விரதம் இருக்கேன் அப்படின்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து நம்மளும் அவங்களோட நிலை வரைக்கும் போகலைனாலும் அவங்களுக்கிட்டையாவது நம்மளால போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா, ஏன்னா எல்லாரும் மனிதர்களா வந்தவர்கள் தான், இங்க இருக்க மனிதர்கள் எல்லாருமே ஒரு அவதாரங்கள் தான். ஸோ அவங்களாலையும் முடியுதுன்னா கட்டாயமா இங்க இருக்கவங்களாலையும் முடியும். ஆனா அவங்க ஆசைப்பட்டாங்க, அதுக்கான வேலைகளை செஞ்சாங்க, எந்நேரமும் இறை சிந்தனையோட இருந்தாங்க, அவங்க இறைவனை போய் அடைஞ்சாங்க. நம்ம என்ன பண்றோம், வெறும் ஆசை மட்டும்தான் படுறோம், அதுக்கான வேலைகளை செய்யறது இல்லை, இறை சிந்தனையிலையும் நம்ம இருக்கிறது இல்லை. அப்புறம் எங்க இருந்து நம்மளால போய் அவங்களோட நிலையை அடைய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். எடுத்தோன்னு நம்ம ஆளுங்க வந்து பேசுறது பாத்தீங்கன்னா புத்த நிலை இல்லைன்னா இயேசுவின் நிலை, சித்தர்கள் நிலை இப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா அவங்க அதற்காக என்னென்ன படிகள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, அதுல முதல் படி என்னவா எடுத்து வச்சிருப்பாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்க அடைஞ்ச டெஸ்டினேஷனை பத்தி பேசுறீங்களே தவிர அவங்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ் எதுன்னு இது வரைக்கும் யாரும் பேசுறது இல்லை. அந்த ஆரம்பிச்ச ஸ்டேஜ் எதுன்னு தெரியாதனாலையும் பேசாம இருக்கிறதுனாலையும் தான் திருப்பி நம்ம கடைசி வரைக்கும் இறைவனோட புகழ், சித்தர்களோட புகழ், புத்தரோட புகழ்னு வாயில பேசி மாண்டு போறதாதே இருக்குமே தவிர அடுத்த ஒரு புத்தர், அடுத்த ஒரு அந்த ஒரு நிலைகளை வந்து யாருமே எட்டி பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இறைவனை தேடணும்னா முதல்ல நம்ம திரும்ப வேண்டியது வந்து உள்முகமா அப்படிங்கிறது தான். இந்த திருமூலர் அழகா சொல்லுவார் வந்து தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அவ்வளோ அழகா வந்து திருமந்திரத்துல வந்து திருமூலர் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. நம்ம தன்னை அறியணும் அப்படின்னா இந்த வார்த்தையில தன்னை அறியணும்னா உடனே வந்து இல்லாத இப்ப ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பிசிக்கலா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளால, அதாவது ஒரு டேஞ்சபிளான ஷேப்ஸ் நம்மளால கொடுக்க முடியாது. அந்த இடத்துல போயிட்டு ஆரம்பத்திலேயே வந்து உருவமில்லாத விஷயங்களை தேட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப கஷ்டம். தன்னை அறியனா முதல்ல தன் அப்படின்னா வந்து முதல்ல வந்து தனக்குங்கிறதுக்குள்ள என்னென்ன அடங்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது அடங்கும், நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அடங்கும், நம்மளோட புத்திங்கிறது அடங்கும், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி பாடி அடங்கும், அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆன்மா அப்படிங்கிறது உள்ள அடங்கும். ஸோ முதல்ல இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது பாருங்க. அதனாலதான் திருமூலர் மறுபடியும் அழகா சொல்லியிருப்பாரு, உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்டர்ல வந்து நம்ம வந்து படம் எல்லாம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன்ல வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து கசங்காம கிளியாம நல்லா இருந்தா அந்த ப்ரொஜெக்டர்ல எவ்வளோ ஹை குவாலிட்டியான படம் போட்டாலும் அவ்வளோ அருமையா தெரியும். இன்கேஸ் அந்த ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் கிழிஞ்சிருக்கு, இல்லை வந்து ஏதோ அழுக்காயிருக்கு, இல்லை அது கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியல அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த ப்ரொஜெக்டர்ல எவ்வளோ அட்வான்ஸான மூவி இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரகசியம் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் நல்லா இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியுமா அப்படிங்கிறத. ஸோ அதனால வந்து இந்த ஸ்க்ரீனுன்னு சொல்லப்படுற இந்த உடலை வந்து முதல்ல பக்குவப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை வந்து முதல்ல மேற்கொள்ள ஆரம்பிங்க. எல்லாருமே ஆன்மீகம்னு பேசுறாங்க, எல்லாருமே ஞானம்னு சொல்றாங்க, எல்லாருமே பாடல்கள் எடுத்துட்டு வராங்க. ஆனா முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பக்குவப்படுத்தினால் மட்டும்தான் உள்ள இருக்க விஷயங்களை வந்து நம்மளால எளிமையா பக்குவப்படுத்த முடியும், அதற்கான அந்த ஒரு தயார் நிலைப்படுத்த முடியுங்கிறத இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதனால பதிகங்கள் படிக்கிறது தவறு இல்லை. ஒரு சிலர் வந்து அதிமேதாவிகளா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்னவோ அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் ஆயிட்ட மாதிரியும் இல்லைன்னா வந்து மிகப்பெரிய ஞான நிலையில இருக்க மாதிரியும், ஆனா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வந்துட்டு பதிகங்கள் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட், மூட நம்பிக்கை, இல்லைன்னா வந்து அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க நீங்க ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து அட்வான்ஸா போயிட்டு அவங்க வந்து இவங்க தான் வந்து என்னவோ மாணிக்க வாசகர் வள்ளலார் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லி அகவலை மட்டும் படிங்க போதும் உங்களுக்கு வந்து ஞானம் வந்து மலையாட்ட கொட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கருத்துமே முற்றிலுமா தவறு, சரிங்களா? உங்களுக்கு பதிகங்கள் படிக்கணும்னு தோணுதா படிங்க, அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. நம்மளோட சிவபுராணம்லாம் எடுத்தீங்கன்னா அதுல இல்லாத ரகசியமே கிடையாது. அந்த சிவபுராணம்ங்கிற அந்த 95 வரிக்குள்ள
இந்த ஞானத்தோட மொத்த சூட்சுமத்தையும் மாணிக்க வாசகர் அடக்கி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அதுல இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே நான் சொல்லுவேன், அந்த திருவாசகம்ல இருக்கிற அந்த சிவபுராணம் இருக்கு பாத்தீங்களா, எவன் ஒருவருக்கு அந்த 95 வரிக்கான உண்மையான ரகசியமும் பொக்கிஷமும் விளக்கமும் தெரியுதோ அவனை 100% தியானிங்கிறத இந்த உலகம் கண்டிப்பா டிக்ளேர் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே வந்து உணர்ந்துக்கலாம் அந்த ஒரு விஷயத்த. ஏன் நான் இந்த விஷயத்தை இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, மாணிக்க வாசகர் எப்படி முடிப்பாருன்னு பார்த்திருக்கீங்களா? சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சொல்லுவாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பதிகத்தை காலை மாலை ஓதுபவர்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாம வாழ்வார், நேர இறைவனை போய் அடைவார்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஞான சித்தன். இந்த இடத்துல அவர் தெளிவா என்ன சொல்லியிருக்காரு, அந்த பாட்டை பொருள் உணர்ந்து அறிஞ்சு சொல்றவங்களுக்கு வந்து சிவபுரம் அப்படிங்கிறதுல கட்டாயமா இடம் அப்படின்னு சொல்றாரு. சிவபுரம்னா வெளியே எங்கேயோ இருக்குன்னு, அந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த சிவபுராணத்துல வந்து ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து அவ்வளோ பெரிய அர்த்தங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. வெறும் எதிகை மோனைக்காக எழுதின பாட்டு அது சிவபுராணம் கிடையாது. முடிஞ்சா நீங்க ஃப்ரீ டைம் இருந்தா, முடிஞ்சா இல்ல கட்டாயமா நீங்க வந்து அந்த ஒரு பாடல் எடுத்து படிச்சு பாருங்களேன், அதுக்குள்ள எத்தனை ரகசியங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா எடுத்து பாருங்களேன். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இறைவனை பயங்கரமா போற்றிட்டு அப்புறம் உள்ள வந்திருக்கலாம். ஏன் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு வச்சாரு? அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஏன் முதல்ல வாழ்க வாழ்க வெல்க வெல்க அடி போற்றி தாழ் போற்றி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா அத்தனை ரகசியத்தை அப்படி கொட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்மளோட மாணிக்க வாசக பெருமான். சோ பதிகங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கு, இறைவனடையும் எளிமையான வழிகளும் அதுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் பாடல்கள் மட்டும் இல்ல, இந்த பதிகங்களே நிறைய ரகசியங்களை கொட்டி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இது யாருக்கு என்னைக்கு புரியுதோ, இது ரெண்டையும் எப்ப யாரு கனெக்ட் பண்ண தெரியுதோ அன்னைக்கு ஞானத்துக்கான வாசல் கட்டாயமா திறந்தே தீருங்கிறத இந்த இடத்துல நம்ம ஆழமா பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவுல நம்ம சந்திப்போம்.